பிரைஸ் லார்ட். இந்த நல்ல காலை நேரத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய தேவன் கர்த்தாதி கர்த்தரும் தேவாதி தேவனுமாக இருக்கிறார். அவரை போலத்த தேவன் இல்லை என்று பார்க்கிறோம். இந்த வேளையிலே நம்முடைய தியானத்துக்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி நெகேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். நெகேமியா எருசலேமின் அலங்கத்தை கட்ட வந்தபோது அவன் சொன்னதான வார்த்தை தான் இந்த வார்த்தை. என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறது. ராஜாவிடத்திலே சொன்னபோது ராஜா அதற்கு என்னென்ன வேண்டுமோ எல்லாவற்றையும் என் கஜானாவிலிருந்து கொடுக்கிறேன் என்று சொன்னார். இதை அங்கே நெகேமியா சிறையிருப்பில் மீந்த ஜனத்துக்கு அதை தெரிவிக்கிறார். ஒன்று, தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறது. ஆண்டவருடைய கரம் நம்மேல் நன்மையாக இருக்குமே ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறார். இன்றைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டியது அதான். ஆண்டவரே, உம்முடைய கரம் என்மேல் நன்மையாக இருப்பதாக, கர்த்தாவே உம்முடைய கரம் என்மேல் நன்மையாக இருப்பதாக என்று கேட்கும்போது நிச்சயமாக கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் நன்மையாயிருக்கும். அப்போது ராஜாவும் அதற்கு ஒத்து வருகிறார், தேவைகளெல்லாம் சந்திக்கிறார். இதை சொன்ன உடனே ஜனங்களும் ஒத்து வருகிறார்கள். அந்த நல்ல வேலைக்கு, எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற அந்த நல்ல வேலை, அதற்காக தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். இந்த காலை வேளையில இந்த வார்த்தையை கேட்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட கர்த்தருடைய வேலைக்கென்று நம்முடைய கைகளை திடப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்காக எவ்வளவோ காரியங்கள் இந்த உலகத்துல நாம் செய்ய வேண்டியது இருக்கிறது. அதற்காகத்தான் நம்மை ரட்சித்து அபிஷேகித்து ஆண்டவர் இந்த உலகத்துல வைத்திருக்கிறார். எவ்வளவோ நன்மைகளை நமக்கு அனுதினமும் செய்து கொண்டிருக்கிறார். ஏன்? ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும். நம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக என்று ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். ஆகவே நாம் ஜாக்கிரதையாய் ஜெபிப்போம். யாத்திராமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கி விட்டது. ஆண்டவருடைய வலதுகரம் எவ்வளவு வல்லமை உள்ளது பாருங்க. அது பகைஞனை நொறுக்கி விட்டது. வலதுகரம் மகத்துவத்தினால் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வலதுகரம் உங்களுக்காக பராக்கிரமமான காரியங்களை செய்யும். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல எஸ்ரா சொல்லுகிறார், எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிற எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய கரம் உங்கள் மேல் நன்மையாக இருப்பதாக கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். தேடுகிற நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயம் வாழட்டும். இவர்களை ஆசீர்வதி. இந்த நாள் நன்மையால் நிரப்பும், பலப்படும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.